கழுவி காய வை. நான் நேற்று போகல தந்தவா சீல அடிக்கணும் கழிப்பதத்துக்கு வரணும் கேட்டிருந்த வேலை அது வந்து 2 கிலோ கேட்டு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா துணுக்காயில் எங்களோட வீட்டை நிற்கிறேன். இந்த வீடியோவில் நான் தான் இன்ட்ரோ எடுப்பேன். எந்த ஜெஸ்ஸிலக்கு வந்து ஆயருக்கு போயிட்டேன். மற்றது எது சம்மந்தமான வீடியோண்டா எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் சின்ன வந்து கைத்தொழில் மாதிரி வீட்டில் இருந்து இந்த தூளுகள் அதில் செய்து கொடுக்குறேன் அண்டு அம்மாவும் நானும் சேர்ந்து. அப்போ இவ்வளோ நாளும் வந்து அது வந்து பேக்கெட் பண்ணி எங்கே கொண்டு போய்க்கல தான் நாங்கள் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். என்னோட வீடியோ இருக்க சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கு வந்து நாங்கள் எப்படி என்ன மாதிரி தெரிவு செய்து வேண்டுறோம், என்னென்ன செய்கிறோம், அதை மாதிரியான வீடியோக்களை தான் இல்லை எடுப்போம்ன்றிருக்கிறோம். பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் நெல் குத்த போகிறோம். நெல் முடியை வந்து பைக்கில் தூக்கி வைக்கணும். ஓகே, வைபடுதுலையே பின்னுக்கு தானே வச்சு கொண்டு இருக்கணும் போல கிடக்கு. என்ன செய்யலாம்? என்ன பிரச்சனைண்டா நெல் வந்து இந்த பைக்குக்கு முன்னுக்கு வைபடுதில்லை, கொஞ்சம் கூடவே இருக்குது. அதால் இப்போ மில்லுக்கு போகிற முடிய மாற்றி அப்படியே மெல்லாகி போயிட்டு வந்து என்னடா பைக் பின் சீட்லாம் வச்சு கொண்டு போகணும். அப்போ வந்துட்டு நாங்கள் நெல்லை குத்த கொண்டு போவோம். இப்போ வாங்க மெல்லாக்கி போயிட்டு என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த கடையில் தான் நாங்கள் வந்து சாமான் வாங்குறது. கொஞ்சம் இந்த ஆக்களாக இருக்குது. திங்கள் ஞாயிறு கடை போட்டுத்தானே திங்கள்ன்றதால் வெயிட் பண்ணி வேண்டுவோம். எல்லாமே நல்லதாக வேண்டுவோம். வச்ச சாமான்கள் பார்க்கணும். இதில் பாருங்கள், மஞ்சள் எல்லாம் நல்ல மஞ்சள் தான் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா 2 வகையான மிளகாய் இருக்குது கொஞ்சம். ஆனால் இதுதான் நல்லதான். இப்போ இதைத்தான் நாங்கள் வேண்டுவோம்ட்டு முடிவெடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் மல்லி வேண்டுறோம். பார்த்து நல்ல மல்லியை தான் செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மிளகாயெல்லாம் கழுவி காய வச்சுருக்கிறோம். கீழே தகரத்தை போட்டுட்டு மேலே இந்த புல்லால் செய்கிற பாயில் தான் வச்சுருக்கிறோம். வெயிலுக்குள்ள கொஞ்சம் தெரியும் தானே. இப்போ அதை காற்று இதில் டஸ்ட்டுகள் வச்சுருந்த மிளகாயல் அதால் கழுவி காய வச்சுட்டு வெட்டுவோம் வந்துட்டு இப்போ வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்களா இங்கே அரிசி வந்து ஊற வச்சுருக்குது. நான் நேற்று போகலை மில்லுக்கு, காட்டவும் இல்லை. தனியாக போகிறதால அதுகள் எடுக்கலாமல் இருக்குது. நான் மில்லில் போய் இந்த தானே அரிசி திரித்து கொண்டு வந்து அப்படியே நான் ஊற வச்சுருக்குது. ஊற வச்சு அரிக்கணுமன்றதுக்காண்டி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டிட்டு போகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி அரிசி ஊற போட்டு இப்போ நனைய வச்சு மில்லுக்கு கொண்டு போகிறேன். என்னென்னு சொன்னால் அது அரிசிமா திரிச்சிட்டு கொண்டு வந்து வறுக்கணும். இப்போ என்னென்னு சொல்கிறது, இந்த ஓர்டர் வந்து நான் இப்போ வந்து நிற்கிறேன். நம்ம ஜெர்மனில் இருந்து ஒரு அக்கா அண்ணாக்கள். அப்போ அவைக்கு தான் செய்து கொண்டு வரேன். அதோட கனடாவில் இருந்த ஒரு அம்மா வந்து தனக்கு பார்சல் போட சொல்லி கேட்டவா. அப்போ சேர்த்து செய்கிறேன். நான் வந்து எப்படின்னு சொன்னால் வார ஓர்டர்களை உடனுடனே செய்து கொடுக்குறது. மட்டும் செய்து வச்சு என்னடா பழுதாக போயிருந்தானே. அப்போ அதால் அப்படி கொடுக்குறதில்ல. வார ஓர்டர்களை வந்து உடனே செய்து கொடுக்குறது. அதால் தான் நான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு என்ன காரணத்துக்கான எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. போடலாமா விடலாமா எடுக்கலாமா என்னோட இல்லை இப்படியே தான் ஒரு முறையில் நாங்கள் செய்கிறோம். இப்படி என்னென்னு சொல்கிறோம், அதே உங்களுக்கு ஒரு காட்டுவோம் என்ன மாதிரின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். இனி வந்து இன்றைக்கு எத்தனாம் தேதி? இன்றைக்கி 11ஆம் தேதி. 14ஆம் தேதி வந்து நான் இந்த சாமான் எல்லாம் கொடுக்கணும். அதுக்காண்டி இப்போ எல்லாமே பரபரப்பாக செய்திருக்கொண்டேன். இப்போ அந்த அரிசிமா இன்றைக்கு 2 நாள் மிளகாய் காய வச்சுனாங்க. இன்றைக்கு மிளகாய் எல்லாம் வெட்டணும், காம்பு வெட்டி அதை வறுக்கிறதுக்கு நாளைக்கு வறுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். இன்றைக்கு அரிசிமா வேறு முடிஞ்சிட்டு நாங்கள் அதையும் என்னென்னு சொன்னால் அதுகளெல்லாம் திரிச்ச கொண்டு வந்து ஒரு நாள் ஆற வைக்கணும். ஆற வச்சா தான் பேக் பண்ணலாம். மற்றது இன்னும் கொஞ்சம் பலகார அலுவலம் இருக்குது. அது நாளைக்கு விட்டு நாளண்டைக்கு செய்யுது. ஏன்னாடா அது அவைக்கு கொடுக்குற கிட்டவா செய்தோம்னா அது கொஞ்சம் பழுதாக போகாமல் இருக்கும் என்றதுக்காண்டி தான் அதுவும் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் மில்லுக்கு போகிறேன். மில்லுக்கு போயிட்டு வந்து அடுத்ததாக பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இது நனைய போட்ட அரிசியை கழுவி கல்லெல்லாம் மரித்து வடியை வச்சு ஒரு வேக்கில் வச்சுருக்கிறேன். கீழே மண்ணுகளும் படக்கூடாதுன்றதுக்காண்டி வந்து கீழே ஒரு பேக் வச்சுருக்கிறேன். இதை இப்போ நாங்கள் வந்து மில்லுக்கு கொண்டு போகிறோம் திரிக்கும். இதுதான் எங்களோட ஊரில் இருக்கிற ஒரே ஒரு மில். கொண்டு வந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். நீங்கள் அப்படியே ரோட்டு கொஞ்சம் தூரம் வரணும். அதால் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நிற்கிறேன். இப்போ அரைச்சி கொண்டு வந்த மாவை வந்து அரிச்சு வச்சுருக்குது வறுக்கிறதுக்காக. இப்போ ஒருக்கா அரிச்சிட்டு வறுக்கணும். அப்படியே பிறகு வறுத்துட்டு கட்டை எடுத்து தான் பேக் பண்ணணும். இப்போ வறுக்கிறதுக்காக அரிச்சு வச்சுருக்குது மாவு. இப்போ பார்த்திங்கன்னா மாவை வறுத்து கொண்டு இருக்கிறேன். அம்மா கொஞ்சம் வறுத்துட்டு தந்தவா ஒரு கட்டம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் வறுக்கிறேன். என்னென்னா அப்படியே ஆள் வறுக்கலாதானே. இப்போ 2 வருஷம் மாறி வறுக்கணும். இப்போ பாருங்க, அப்போதான் கொஞ்சம் வறுபட கஷ்டமாக இருந்தது ஈரமாக. இப்போ நல்லா வறுபட்டோம்னாவே வறுபடுறது சுகமாக இருக்குது.
வறுக்கக்கூடிய மாதிரி. ஆனால் என்ன சரி கஷ்டம்தான், கையெல்லாம் ஊது. ஆனாலும் வறுத்து முடிப்பேன் மாறி மாறி அம்மா நானும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம்னா வறுத்த மாவு இப்படி ஆற வச்சுருக்குது, சுழகுக்குள்ளே பேப்பர் போட்டு ஆற வச்சுருக்கு. என்னடா இது கொஞ்சம் நல்லா ஆறணும், ஆறின அப்புறம் தான் திருப்பி எரிச்சு இதுக்குள்ள மாவில் வறுத்தண்டா கட்டை வரும், அந்த கட்டையை எடுத்துகிட்டு தான் பேக் பண்ணணும். அதால் இப்போ வந்து ஆற வச்சுருக்குது. நாங்கள் இப்போ மிளகாய் தூளுக்கு மிளகாயை வந்து இப்படி என்ன செஞ்சு பாருங்க, 2 காம்பும் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கிறோம், 2 வெட்டி தான் வறுக்கணும். மற்றது அப்படியே எங்காலையும் வச்சுருக்குது. அப்படியே எங்கால பாருங்கள், அந்த மிளகாய் கொட்டை வந்து புரிம்பா எடுத்து வச்சுருக்கிறோம், அது வறுக்கிறதுக்கு தான் சேர்த்து. இப்போ நானும் அம்மாவும் சேர்ந்து இந்த மிளகாயை 2 வெட்டி இருக்கிறோம். இதுக்கு பிறகு தான் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த மிளகாயை வறுக்க போகிறோம். வறுக்கல பார்க்கலாம் முதலியில் பார்ப்போம், அம்மா தான் செய்கிறேன். இங்கால பார்த்திங்கன்னா மிளகாத்தூளுக்கு மல்லி மிளகாய் எல்லாம் தேவை தானே. அப்போ அம்மா நேற்று துப்புரவாக்கினவா மல்லி, அது துப்புரவாக்கி கிடாக்கு, அதுக்குள்ளேயே மிளகு மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கா. இன்னும் வாசனை திரவியங்களும் அதுவும் அங்கால வச்சிருக்கிறா, அதுவும் போடணும். இப்போ வந்து மல்லி முதல் வறுக்கணும். என்னம்மா மல்லி என்ன வாசம் பெரும் வரைக்கும் வறுக்கணுமா? மல்லிஇந்த வாசம் மனம் போகும் மட்டும் வறுத்துட்டு அதோட சேர்த்து மிளகாயும் போட்டு வறுக்கணும். அப்போ நெருப்பில் தான் வறுக்கணும். என்ன மிளகாயோட வறுபடணும் வந்ததுக்காண்டி மஞ்சளையும் மிளகையும் போட்டிருக்குறோம். அம்மா போட்டு வறுத்து கொண்டிருக்கிறோம், அளவான நெருப்பில் வெளியில் வச்சு வறுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இன்றைக்கு மிளகாய் வறுத்து கொண்டிருக்கிறோம். வறுத்துட்டு இப்படி இதெல்லாம் ஆற வச்சுட்டு நாங்கள் இனிமேல் இதெல்லாம் கொண்டு வச்சிருச்சு பேக் பண்ணுறது தான். இப்போ என்ன நான் உண்மையாகவே இது கொஞ்சம் தான் வீடியோ எடுக்கிறேன், முழுசாக எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் இப்போ நான் இந்த பிஸ்னஸ்க்காண்டி கொஞ்சம் வேண்டியிருக்கு, பாத்திரங்கள் கொஞ்சம் திங்ஸ்கள் வேண்டியிருக்கு. அது நம்ம கொஞ்சம் நாள் போக நாங்கள் அதையும் வேண்டி ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி செய்வோம் மட்டும் தான் ஒரு பிளானில் இருக்கிறேன். என்னென்னு சொல்கிறது, இதில் ஏதாவது நான் செய்கிறதுல குறையல் இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்குது கதைக்கு. இதில் ஏதாவது இதில் செய்கிறதுல குறையல் இருக்கும், நிறையலும் இருக்கும். இது என்னாவது நான் மாற்றிக்கொள்ளணும். இப்போ இதை எவ்வளோ நான் செய்கிற முறையை காட்டுறேன், இதில் ஏதாவது நான் மாற்றணுமோ இல்லை நான் செய்கிறதுல ஏதாவது பிள்ளை குறை என்னென்றாலுமே நீங்கள் இதில் வந்து சொல்லுங்கள், கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன்னு கேட்குறேன். என்னடா இப்போ தான் எங்களுக்கு புதுசு, இது எல்லாமே அம்மா எனக்கு தெரிஞ்சதுன்றதை விட இது அம்மாவுக்கு தெரிஞ்சது தான். இதில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக மாற்றணும்ன்றதும் நீங்கள் சொல்லலாம். இனி வந்து நாளைக்கு வந்து நான் இந்த ஆர்டரை கொடுக்கணும், அவையல் வருவீனம். அது இன்றைக்கே தூளை மறைச்சி அதை ஆற விட்டு தான் இரவு பேக் பண்ணணும். மற்றது பலகாரம், அதாவது நாங்கள் கச்சான் பேரிச்சம்பள பலகாரம் என்று பைத்த முருண்டை மாதிரி அது வந்து பின்னேரம் செய்ய போகிறோம். இன்றைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பின்னேரம் அதையும் செய்துட்டு அதையும் பேக் பண்ணணும். பேக் பண்ணுறதுக்கும் நான் கையால் தான் இந்த மெழுகுதிரியில் வச்சு அப்படி தான் பேக் பண்ணுறேன். ஆனால் பேக்கிங் நல்ல திக்கான பொலித்தீனில் டபுள் பை போட்டு தான் அதை பேக்கிங்கும் செய்கிறேன். மற்ற அதுகளே நாங்கள் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ நாங்கள் 2 ஆர்டர் சேர்த்து செய்கிறதால தான் ஒரு நாள் கொஞ்சம் நாள் விட்டு செய்ய வேண்டியிருக்குது. என்னென்னா இன்னொரு கனடாவில் இருக்கிற அம்மாவுக்கு சொன்னான், அவாக்கும் கொஞ்சம் சாமான் பார்சல் போட வேண்டியிருக்கு. மற்ற அவங்க செய்யவும் சாமான் இருக்குது, மற்றது கடையிலையும் வேண்டணும். அப்போ அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க, இனி நாங்கள் இந்த தூளெல்லாம் திரித்து மற்ற இந்த திரிச்சிருவோம், இனி தூள் திரிச்சிருவோம். மற்ற இந்த பலகாரம் எப்படி செய்கிறோம்ன்றதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இப்போ கச்சான் பலகாரம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இது ரவை, இது பேரிச்சம்பழம், இது தேங்காய் பூ வறுத்து பொன்னிறமாக இருக்குது. இது வந்து கச்சான், டின்பால், கற்கண்டு, அப்படி இருக்க வந்து ஏலக்காய். இவ்வளோத்தையும் இதை வந்து நீ மிக்சியில் அடிக்கணும், எல்லாத்தையும் போட்டு உண்டா டின்பாலோடு சேர்த்து வந்து செய்யணும். இப்போ எடுத்து வச்ச கச்சானை அப்படி அறுவல் அடித்து ரவைக்குள்ளே போட்டாச்சு, ஏலக்காயும் அடித்து. அடுத்தது இப்படியே வச்சுருக்கிற தேங்காய் பூவை நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கணும். இப்போ இந்த வறுத்து வச்ச தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு அடிச்சேன்னா இப்போ இப்படி இந்த களிப்பதத்துக்கு வரணும். அதையும் நாங்கள் அதோட சேர்க்கணும். இந்த தேங்காய் பூவை போட்டுட்டேன். இது வந்து பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழம் வந்து சின்னதாக கொட்டி எடுத்து வெட்டி வச்சுருக்குது. அப்போ அதையும் சேர்த்து அதோட போடணும். வீடியோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்படியெல்லாம் போட்டுட்டு இது வந்து இதுகளை கொஞ்சம் குழைக்கணும். குழைச்சிட்டு பார்ப்போம். அதுக்கு இதோட சீனி, மற்றது கொஞ்சம் கற்கண்டு, ப்ளம்ஸ் அப்படியான கொஞ்சம் போடணும். போட்டுட்டு குழைப்போம். டின்பால் விடணும். டின்பாலும் சீனியும் போட்டு காய்ச்சணும். காய்ச்சி போட்டு தானே அந்த குழைச்ச கலவையை கொட்டணும். அப்படியே டின்பாலும் போட்டு இப்போ சீனியும் போட்டு காய்ச்ச போகிறா பானி மாதிரி காய்ச்சி அதோட கொட்டுறது. நான் போட்டு இதையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை நீ அப்படியே டின்பாலுக்குள்ளே கொட்டி
இந்த கலவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்ட போகிறோம். இதை இப்படியே கிண்டிட்டு இறக்கி வச்சு உருண்டையாக பிடிக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த பலகாரம் செய்கிற இது மட்டும் காட்டியிருப்பேன். மிச்சம் பொரித்தது அது ஒன்றும் காட்டியில்லை. என்னடா இரவு செய்ததால் கொஞ்சம் லேட் ஆகிடுது. அப்படியே செய்துட்டு மற்றது என்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி போட்டு நான் அப்படியே இன்றைக்கி ஜெசிலக்ஸ் இல்லை, அதால் வவுனியா வந்துட்டேன். என்னடாவிக்கு நாங்கள் வவுனியாவில் வச்சு தான் இந்த பார்சல் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், மற்ற வாக்கு பார்சல் போடணும். அப்போ அதுக்காண்டி எல்லாம் பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் முதல் இப்போ கொடுக்குற வேண்டிய நான் முதல் பேக் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இங்கே வந்து பார்த்திங்களா, இது தூள் 3 பேக்கெட் பேக் பண்ணியிருக்கிறேன், ஒரு கிலோவா. மற்றது இது வந்து சத்துமா, இது என்னென்னு சொல்கிறது, தானியங்கள் எல்லாம் போட்டு செய்கிற சத்துமா கேட்டவையில் அப்போ அது 1 கிலோவும். மற்றது வந்து இது அன்றைக்கு நான் காட்டினேன் அரிசிமா திரிச்சிட்டு கொண்டு வந்ததை அப்புறம் திருப்பியும் அரித்து கட்டி எல்லாம் எடுத்து இது அரிசிமா பேக் பண்ணி வச்சுருக்கேன். அங்காலையும் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களை கொண்டு வந்து காட்டுறேன். மற்றது இதுதான் பலகாரம், பாருங்கள், இதுதான் இந்த பலகாரம். எல்லாம் சுட்டு பேக் பண்ணியாச்சு. அது உருட்டினதுக்கு பிறகு மாவில் துவச்சி சுட்டது இந்த பலகாரம். இவ்வளாத்தையும் இப்போ என்னென்னு செய்கிறேன்னா, இப்போ இந்த ஜெர்மன் அக்காக்கள் அவையில் வந்து நாளைக்கு வருவீனம் வந்து ஃபோன் பண்ணிவினோம். அப்போ அவைகளுக்கு நான் இதை கொண்டு போய் கொடுக்கணும். நான் பார்த்தீங்களா பலகாரம் அதில் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை சாப்பிட வச்சுருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அந்த அன்றைக்கி உருட்டினதை விட பொரிச்சப்பட நல்லா இருக்குது. உங்களுக்கு கச்சான் எல்லாம் தெரியுமென்று நினைக்கிறேன். கச்சான் எல்லாம் இருக்குது. கச்சான் கடிபடுது, அதுதான் அந்த அரைக்க கச்சான அறுவல்னு ஒரு விலை அந்த இது போடணுமெண்டு. மற்றபடி எல்லாமே உண்மையாக நான் செய்ததுக்காண்டி சொல்லலை, எனக்கு இது ஓகே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அன்றைக்கி சொல்லியிருப்பேன் கனடாவுக்கு பார்சல் போட போகிறேன்னு, அதை பார்ப்போம்னு சொல்லி. இப்போ கனடா இந்த வீடியோ கொஞ்சம் நாளாக சேர்த்து தான் எடுக்கிறேன். அதுக்கு இடையில் வந்து அவசரமாக ஒரு ஆர்டர் என்று சொல்லி லண்டனில் இருந்து வந்த நாங்கள் கேட்டிருந்தவைகள். அப்போ அவைக்காண்டி தான் இப்போ கொஞ்சம் சாமான் செய்து வச்சுருக்கிறேன். அதை இன்றைக்கு கொண்டே கொடுக்க போகிறோம். அதை என்னென்று பார்ப்போம். அவையில் கேட்டது வந்து சரக்கு தூள் கொண்டு கேட்டிருந்தவையில், அது வந்து 2 கிலோ கேட்டிருந்தவையில், அரை கிலோ பேக்கெட்டாக பேக் பண்ணியிருக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இறைச்சி சரக்கு தூள், இதுவும் 1 கிலோ கேட்டிருந்தவையால் எல்லாம் கொடுக்குறதுக்காண்டி அடுக்கி வச்சு கிடக்கு. இது வந்து சீரகத்தூள், இதுவும் 1 கிலோ கேட்டிருந்தவையால். மற்றது வந்து இன்னும் ஒரு சாமான் கேட்டிருந்தவையால் 3 கிலோ முட்டைமா. பிரபலமாக காட்டுறேன். முட்டைமா வந்து 3 கிலோ. எனக்கு ஒரு விஷயம், முட்டைமாண்டா இதை வறுக்கிற அப்படி தான் நான் நினச்சி கொண்டு வந்தேன். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சது இல்லை தானே. அப்போ அம்மாவுக்கு தான் அதெல்லாம் தெரியும். திடீரெண்டு நேற்று ஒரு ஆர்டர் வந்ததுக்கு தான் முட்டைமா செய்யக்கு தான் வறுத்து ஏலாவது நல்லா வறுக்கணும். அந்த முட்டை வாசம் நல்லெண்ணெயெல்லாம் விட்டு செய்யணும். அது செஞ்சு நேற்று வறுத்து வளர்ந்து 3 கிலோ. அதை விட அந்த நான் சொன்னேன் கனடாவுக்கு பார்சல் போடணும், அவள் 1 கிலோ கட்டிருந்தோம். அப்போ சேர்த்து 4 கிலோ செய்து நாங்கள் நேற்று. கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு ஓகே, கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். சரி, இவ்வளோ தான் இது ஆர்டர். இதில் இவ்வளோத்தையும் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொண்டு இப்போ இடையில வாரினம் பவுனியா அதில் கொடுக்கணும். அதே மாதிரி இடையில இன்னும் ஒரு ஜெர்மன் அக்காக்களோட ஆர்டர் வந்தது. அவைகளும் இடையில் வந்து எங்கள்கிட்ட வவுனியா வாங்கினோம். அவைகளுக்கு நாங்கள் சாமான் வளமையான சாமான்கள் தான், அதை காட்டே எல்லாமே வளமை தானே, அதுவும் செய்து வச்சுருக்கிறோம். அப்படியே இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு இந்த 2-3 மாதத்துக்குள்ளே நிறைய ஆர்டர் வந்திருக்குது. எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்து உங்களோட சப்போர்ட் தான். உண்மையாக நான் நன்றி சொல்லணுமெண்டா உங்களை எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். என்னை நம்பி இப்போ நான் சொல்லிட்டேன்னு செய்கிறேன்றதுக்காண்டி சில பேர் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு நம்பிக்கை வச்சு ஆர்டர் செய்கிறது வந்து அதுக்கும் ஒரு மனசு வேணும். அப்படி எனக்கு என்ன நம்பிக்கை வச்சு செய்கிறாக்களுக்கு நான் நல்லதாக செய்து கொடுக்கணுமன்றதும் நான் நினச்சி தான் அது பார்த்து நல்லதாக தான் நான் சாமான் வேண்டினேன். எல்லாமே நல்லதாக பார்த்து வேண்டி தான் செய்து கொடுக்குறேன். இறைச்சி சரக்கு தூள் கேட்டிருந்தவில் தானே. கர்வாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. அந்த கழிவு கண்டு சொல்லி இந்த தோலாக இருக்கும். அதுட்டு நான் எல்லாம் வந்து பண்ணுறேன் இந்த உருண்டையாக உருட்டி நல்ல ஒரிஜினல் அதுகள் தான் நான் வேண்டி செய்கிறேன். அவையிலும் அதை தான் எதிர்பார்க்குறேன், நீட்டாக இருக்கணும். மற்ற முட்டைமாக வந்து ஊர் முட்டை நாங்கள் எங்கட வீட்டு கோழி இட்டதுகள் எடுத்து வச்சு மற்ற பக்கத்து வீடுகளில் இந்த ஊர் முட்டை வேண்டி நாங்கள் முட்டையில் முட்டைமா செய்யலை ஊர் முட்டை. அதேமாதிரி நல்லெண்ணெயும் வந்து எங்கட ஊரில் ஊற்றுனோம் சக்கில் ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போய் தான் நல்லெண்ணெய் பண்ணுறது. பட் நீங்கள் ஓகே நான் கதை சொன்று கேட்க வீட்டு இதில் ரோட்டால் புறாக்கள் வந்தவைகள். ஓகே, இப்போ என்ன சொல்லி கொண்டு வந்தேன் இதெல்லாம்
நல்ல சாமான்கள் தரமான சாமான்கள் பயன்படுத்தி மிளகாய் கூட 3 வகையில் இருந்தாலும் நான் நல்லதாக இப்போ 1400 போகுது 1 கிலோ நல்ல மிளகாய் அப்போ அப்படியானதுகளை தான் வேண்டுறது மல்லியும் தான் பெரிய மல்லி அப்படி பார்த்து வேண்டுறது மற்றது வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு செய்ய தெரியுமோ அப்படின்னு இல்லை எனக்கு உண்மைக்கும் தெரியாது அம்மாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியுமென்றதை விட நான் வந்து தெரியும் வயசு போனாக்கள் இருப்பினம் இந்த எங்கட சொந்தத்துக்குள்ள ஊரில் வந்து கொஞ்சம் வயசு போன அந்த காலத்துலேருந்து நான் நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் இல்லை நேராக போய் கேட்பேன் எப்படி நீங்கள் செய்கிற நீங்கள் எங்களோட அம்மா செய்கிற ஒரு முறை இருக்கும் அவையே செய்கிற ஒரு முறை இருக்கும் அப்படி 5-6 பேர்கிட்ட கேட்டு தான் இந்த சரக்கு தூள் இருக்கட்டும் அந்த இதுகளெல்லாம் செய்கிறது என்னென்னு சொன்னால் வயசு போனாக்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும் என்ன அனுபவம் நிறைய சொல்கிறாக்கள் செய்துன்றது நல்லா இருக்கும் என்றதுக்காண்டி நான் நிறைய விஷயம் அவையில்ட்டையும் போய் இப்போ தானே நானும் செய்துட்டு வரேன் உண்மையாக காசுக்காண்டி என்ற காசும் தான் அதோட ஒரு சரியான ஒரு பொருளை நான் வந்து கொடுக்கணும் அதுக்காண்டி தான் அந்த அனுபவசாலியான நாட்கள் வயசு போனாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வது ஒரு காலத்தில் ஓகே நான் இதை தொடர்ந்து தான் செய்யணும் தொடர்ந்து செய்யக்க இப்போ 2-3 பேர்கிட்ட கேட்டு நான் செய்யக்க அது எனக்கும் ஒரு தெரிய இல்லை நெடுகளும் போய் ஒரு ஆக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாது அப்போ நானும் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ அம்மாக்கு இல்லாட்டி நானும் சேர்ந்து செய்யலாம் அப்படியான இதுகளை தான் செய்துட்ருக்கேன் ஓகே நீங்கள் இனியும் இப்போவும் திருப்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு பார்சல் போடணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சாப்பிடு இப்போ 2-3 பேர் எனக்கு பர்சனலாக இப்போ செய்து பலகாரங்களை செய்து கொடுத்து சொல்லிங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு கால் பண்ணி சொன்னது அதுக்காண்டி நானே சொல்லக்கூடாதானே நீங்களும் சப்போர்ட் தாங்க பார்சலும் போடலாம் நீங்கள் வந்தாலும் நாங்கள் கூடுதலாக கொண்டு வந்து தான் கொடுக்குறது கொண்டு போய் கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் மற்றது திரும்ப சொல்கிறேன் நன்றி எல்லாருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க பாய்